ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு குழாம்ல இருந்த ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி பற்றி பார்க்கலாம். நமக்கு உண்மையாகவே பகவானை அடையணுங்கிற ஆசை இருந்தா, அவர் குரு ரூபத்துல நம்மகிட்ட வந்து அவர் அடையிற வழியையும் காட்டுறார். ஏன்னா வேற யாராலையும் அந்த பாதையை காட்ட முடியாது. பாதையும் அதுதான், சாதனையும் அதுதான், சாத்தியமும் அதுதான். பாதையோட மறுமுனையில பகவான் இனிய ரூபத்துல தம்ம நாடி வரக்கூடிய அந்த ஆத்மாவை நோக்கி காத்திருக்கிறார். குரு காட்டிய பாதையில போகும்போது நமக்கு அந்த பகவான் கிருபை கிடைக்கும். ஏன்னா கிருபைங்கிறது பகவானுடைய சுபாவம். அந்த சுபாவம் தான் குரு வடிவத்துல இருக்கிறது. வங்காளத்துல பத்மா நதி தீர்த்தத்துல, பத்மா நதி கரையில தபட மிஸ்ரா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு கிருஷ்ணரை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனா பாதை தெரியல, தவிப்பு கூடிக்கிட்டே போகுது. அப்ப கிருஷ்ணர்கிட்டே அதுக்கு வேண்டுறார். ஒரு நாள் அவர் கனவுல ஒரு தேவதை காட்சி கொடுத்தது. அவங்களுடைய குலதெய்வம் காட்சி கொடுத்து, நிமாய் பண்டிதர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் தரிசனம் பண்ணு, உனக்கு உபதேசம் செய்வார். அவர் இறைவன் தான். அவர் வேத ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். நீ யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அந்த அம்மா. கனவு முடிஞ்சதும் தப்பன மிஸ்ரா ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்த இந்த டைமில், இந்த நேரத்தில் ராம்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு நிமாய் பண்டிதர் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு தப்பன மிஸ்ரா அங்கே போகிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவை வணங்கி நமஸ்காரம் செய்து, எனக்கு லோக வாழ்க்கையில் இஷ்டம் இல்லை, எதையுமே தெரியாத எனக்கு இறை விஞ்ஞானத்தை நீங்கள் சொல்லணும், நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்வின் குறிக்கோள் என்ன, இதை கேட்குறார். அப்போ நிமாய் பண்டிதர், அதாவது சைத்தன்ய மகாபிரபு, 4 யுகங்களுக்கும் ஆத்மாவுக்கு ஒரே தர்மம் நாம சங்கீர்த்தனம், ஹரிநாமத்தை சொல்றது. ஆனால் 4 யுகங்களுக்கும் யுகத்துக்கு வேற வேற தர்மம். சத்தியயுகத்தில் விஷ்ணுவை தியானம் பண்ணணும் நாமத்தோட. திரேதா யுகத்தில் நாமம் சொல்லி யஜ்யங்கள் செய்யணும். துவாபர யுகத்தில் நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அந்த பலன் இந்த கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்து எதை செய்தாலும் அந்த பலன் கிடைக்கும். அதனால கலியுகத்தில் யுக தர்மமும் ஜீவ தர்மமும் ஒன்றா இருக்கு. இந்த நாம யஜ்யம் இதுதான் சாரம் அப்படின்னு சொன்னார். நீ காசிக்கு போயிட்டு அங்கே போய் சாதனை பண்ணு, நான் உன்னை சந்திக்கிறேன்னு மகாபிரபு சொன்னார். தபன மிஸ்ரா இதை ஏற்றுக்கிட்டு ஏற்கனவே கண்ட கனவை பற்றியும் சொன்னார். அப்போ மகாபிரபு சந்தோஷப்பட்டு, சரி இது வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்புகிறார். தபன மிஸ்ரா மாதிரி பாக்கியசாலி பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு அந்தரங்கத்தில் இறைவனை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த தபன மிஸ்ரா இவருடைய மகன் தான் ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி. பிற்காலத்தில் கோஸ்வாமி ஆகிறார். சின்ன வயதிலேயே அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சது. தபன மிஸ்ரா காசியில் வசிக்கும் போது மகாபிரபு அங்கே வந்தார். தபன மிஸ்ரா அவரை தம்முடைய இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். அவருடைய சரணாமிர்தத்தை பருகுறாங்க எல்லாரும். அப்போது தம்முடைய புத்திரன் ரகுநாதனை மகாபிரபுகிட்ட ஒப்படைச்சார். மகாபிரபு அந்த சிறுவனை ரகுநாதனை தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டார். சாப்பிட்ட பிறகு ரகுநாத் வந்து மகாபிரபுக்கு பாத சேவை செய்தார். 10 நாட்கள் இந்த பாக்கியம் ரகுநாதனுக்கு கிடைச்சது. ரகுநாதனுக்கும் மகாபிரபு உபதேசம் பண்ணுறார். பிறகு மகாபிரபு பிருந்தாவனம் போயிட்டு திரும்புகிற வழியில் திரும்ப ஒரு முறை தபன மிஸ்ரா வீட்டுக்கு வந்து 2 மாத காலம் தங்குறார். பிரசாத சேவை ஏற்றுக்கிட்டார். அப்போது ரகுநாதருக்கு தொடர்ந்து 2 மாத காலம் மகாபிரபுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்போ தான் மகாபிரபு பிரகாசன சரஸ்வதிங்கிற ஒரு மாயாவத துறவியை உத்தாரணம் பண்ணார். சனாதன கோஸ்வாமிக்கு சாத்திய சாதனை பற்றி உபதேசம் சைதன்யர் கொடுத்தார். சில நாட்கள் கழிச்சுட்டு ரூப கோஸ்வாமி பிருந்தாவனத்துலேருந்து நீலாச்சலம் போகிற பாதையில் காசியில் தபன மிஸ்ரா வீட்டுக்கு வந்தார். அப்போ ரகுநாதர் அவரை தரிசனம் செய்கிறார். ரகுநாதர் நல்லா படித்திருந்த ஒரு பண்டிதர்.
கௌரங்கருடைய நாமமும், ரூபமும் அவர ரொம்ப ஆக்கிரமிச்சிருந்தது. எப்பவும் சைதன்யர் நாமத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். மனசுல அவருடைய சரண பிராப்திக்கான தினத்த எண்ணி ஏங்க ஆரம்பிச்சிட்டார். அ மகாபிரபு பாதத்த அடையணும் அப்படின்னு சொல்லி. மகாபிரபுவ சந்திக்க ரகுநாத் ஒரு ரத யாத்திரை சமயத்துல நீலாச்சலம் போறார். நீலாச்சலம் வந்து ஜெகநாத்புரி. மகாபிரபுடைய இருப்பிடமான கம்பீராவுக்கு போயிட்டு, அங்க தன்னுடைய கண்ணீரால மகாபிரபு பாதத்த அலம்புறார். மகாபிரபு அவர அணைத்து அவருடைய ஆன்மீக நலன்கள விசாரிக்கிறார். மறுநாள் அவர் தங்குறதுக்கு ஏற்பாடாச்சது. ரகுநாதர் மகாபிரபுவ தமது தங்குமிடத்துக்கு அழைச்சிட்டு போய் விதவிதமான உணவு வகைகள் தயார் செய்து அவருக்கு பிரசாத சேவை செய்தார். மகாபிரபுடைய உச்சிஷ்டத்தை தான் சாப்பிட்டார். 8 மாதங்கள் ரகுநாதர் அங்க தங்கி மகாபிரபுடைய கிருபைய பூரண ஆனந்தத்தோட அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் மகாபிரபு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புறார். அப்போ நீ திருமணம் செய்துக்காம வயதான பெற்றோருக்கு சேவை செய். சிறந்த வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து பாகவதத்தை கேளு. இன்னொரு முறை இங்க வா அப்படின்னு கூறி தன்னுடைய கழுத்துல கிடந்த மாலையை ரகுநாதருக்கு பிரசாதமா கொடுத்தார். அதை பெற்ற ரகுநாத் ஆனந்தமாக காசிக்கு போறார். அங்க பாகவதம் படிக்கிறார். பெற்றோரின் காலத்துக்கு பிறகு ஜெகநாத்புரி வந்தார். இந்த முறையும் அவர் மகாபுருடைய இனிய சங்கத்துல 8 மாத காலம் இருந்தார். மகாபுரு அவரை எப்பவும் கிருஷ்ணநாமம் சொல்லு அப்படின்னு அறிவுறுத்துறார். ஒரு பெரிய ஜெகநாத கோயிலில் நடந்த ஒரு பெரிய திருவிழாவில் தன்னுடைய கழுத்தில் இருந்த துளசி மாலை, தாம்பூலம் இதுகளை ரகுநாதருக்கு பிரசாதமாக கொடுத்து அவரை ஆலிங்கனம் செய்து அவருக்கு கௌர சக்தியை அவருக்குள்ள உருயேற்றி பிருந்தாவனத்துக்கு அனுப்புகிறார். ரகுநாத பட்டர் மகாபிரபுவை தியானித்தபடியே பிருந்தாவனம் வந்தார். ரூபர் சனோதனர் இவரை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து மகாபிரபுடைய குணலீலைகளை பற்றி விசாரம் செய்து பாவ சமுத்திரத்தில் மூழ்கி அழுது அழுது விரஜபூமியை நினைக்க ஆரம்பிச்சாங்க. பாகவத்துடைய அமிர்த கதாரசம் இவர்களுக்குள்ள பெருகி ஓடிச்சுது. ரகுநாத பட்டர் தினமும் மாலை நேரம் ஸ்ரீ கோவிந்த தேவர் கோவிந்தா ராதா கோவிந்தா ஆலயத்தில் பாகவதம் சொன்னார். மகாபுரு அவரை பிருந்தாவனம் அனுப்பியதன் முக்கிய நோக்கமே இதுதான். விக்கிரக சேவை, நாம ஜபம், பாகவதம் 3 ஒன்று தான் சொல்லி மகாபிரபு அவருக்கு அறிவுறுத்தியிருந்தார். ஏன்னா பாகவதமும் பகவத் ஸ்வரூபந்தான். அவர் ஜெகநாத்புரியில் கதாதர பண்டிதர் பாகவதம் சொல்ல கேட்டிருக்கிறார். அதனால் மகாபிரபு பிருந்தாவனவாசிகளுக்கும் தினமும் பாகவதம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் ரகுநாதரை அதற்கு தயார் செய்து அனுப்பியிருந்தார். ரகுநாத பட்டர் சம்பூர்ண பாகவத்தையும் நன்கு அறிந்தவர். பாகவதத்துடைய எந்த பாகத்தையும் அவரால் அருவி மாதிரி விளக்க முடியும். பாகவத சமுத்திரத்தை மூழ்கி அதுக்குள்ளே கிடக்கிற முத்து ரத்னங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய திறன் படைத்தவர் ரகுநாதர். இனிய குரலில் நான் தழுதழுக்க பாகவத சுலோகங்களை பாடும்போது கேட்பவருக்கு மெய்சிலிருக்கும், உருகும், உள்ளம் உருகும். இவருடைய பிரவச்சனங்களை கேட்டு கோவிந்த தேவர் ஆலயம் நிரம்பி வழியும் அடியார்கள் கூட்டத்தால். தினமும் பாகவதம் ஆரம்பிக்கும் முன்னாடி சுரூபர் சனாதனர் மற்றும் பல பக்தர்கள் அங்கே வந்து உட்கார்ந்துருவாங்க. கேட்போர் உள்ளங்களில் கிருஷ்ண பிரேம ரசம் பெருகும்படியாக பேசுகிறார். இவர் சொல்கிற பாகவத கதை பிருந்தாவனவாசிகள் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு பெரிய பாசத்தை உண்டாக்குச்சுது. ரகுநாத பட்டகோஸ்வாமி எந்த நூலும் எழுதலை. கிருஷ்ண லீலா சிந்தனை, கிருஷ்ண கதா கீர்த்தனம் இதுகளிலே மூழ்கியிருந்தார். மகாபிரபுடைய பிரசாத மாலையை அணிந்து கொண்டு தான் பூஜை செய்வார். கிருஷ்ண கதை பேசுவார், கேட்பார். ரூபர், சனாதனர், ரகுநாத பட்டர் மூவரும் எப்படின்னா 3 பேரும் ஒரே பிராணனுடைய 3 ரூபங்கள். 3 பேரும் ஒரே ஆண்டில் ஒன்றன் பின் ஒன்றா ஒருத்தராக கோலோகத்துக்கு போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டுட்டு. மரண தருவாயில் ரகுநாத பட்டரின் கழுத்தில் மகாபிரபுடைய பிரசாத மாலையும் வாக்கில் கௌரநாமமும் இருந்தது. பிருந்தாவனத்தில் கோவிந்தர் ஆலயத்துக்கு எதிராக இருக்கிற 64 சாதுக்கள் சமாதியில் இவருடைய சமாதியும் இருக்குது. கிருஷ்ணலீலையில் இந்த ரகுநாத பட்ட கோஸ்வாமி ராக மஞ்சரியாக இருந்ததாக சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.